ஒரு நிமிஷம் கேளுங்க. சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அப்படிம்பாங்க. அதாவது நாம ஒரு இடத்த சார்ந்து இருக்கோம், ஒரு கூட்டத்தை சார்ந்து இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. இது மனிதனுக்கே உள்ள இயல்பானது. அதுல பிறர் நம்மளை பத்தி பேசினாங்கன்னா அது நம்மள தாக்கம் ஜாஸ்தி பண்ணும். அந்த தாக்கம் நம்ம வராம இருக்கணும் அப்படின்னு சைக்காலஜிலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அது எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. யாராவது நாம வணக்கம் சொல்லிட்டு திரும்ப அவங்க வணக்கம் சொல்லலன்னு வச்சுங்களேன், அது என்னடா அது நம்மளை நிராகரிக்கிறாங்களோ அப்படின்னு ஆகும். ஏதாவது ஒரு பேச்சு பேசுறீங்க, அந்த நேரத்தில் அப்படின்னு புருவத்தை உயர்த்திட்டு பதிலே சொல்லாமல் இருந்தாங்கன்னா அது நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை கொடுக்கும். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சிலர்கிட்ட நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு பாஸ் கொடுக்குறாங்க, பதில் சொல்லாமல் நிறுத்துறாங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு தாக்கத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி தாக்கத்திலேருந்து நாம பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்வியல். அது எப்படி நடைமுறையில் சாத்தியமாகும்? மனித இயல்பு தானே. நாம் ஒரு கூட்டமாக இருக்கிற, அந்த கூட்டமாக வாழற ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள். அப்படி இருக்கிறப்ப தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் பாதிக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். சொந்தக்காரங்க பேசுறது, நண்பர்கள் பேசுறது, எல்லா ஆஃபீஸில் கலீக்ஸ் பேசுறது, இதெல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். அதுக்கு ஒரு உபாயம் என்னன்னா, கேர்லெஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, கேர் மோர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. அப்படின்னா என்னென்னா, நாம் எதை பற்றி ஜாஸ்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கிற கவலை இருக்கு இல்லையா, அதை 1, 2, 3ன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. தயவுசெய்து செய்யுங்க. அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் அதிகமாக கேர் மோர், நீங்கள் எதை பற்றி ஜாஸ்தி யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயம், நான் எப்படி முன்னேறுறேன், நான் என்ன பிளான் வச்சுருக்கேன், அதை நோக்கி நான் எப்படி தினம் பயணிக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறத நோக்கி அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டில் எழுதுங்க. நீங்கள் எப்போ தான் சிந்தனை இந்த கேர்லெஸ்ங்கிற லிஸ்ட்டில் போதோ இம்மீடியட்டாக அந்த லிஸ்ட்டை பாருங்கள், அதை நோக்கி நீங்கள் போகிறீங்களான்னு யோசிக்க. இப்படி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கனாலே நிறைய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உங்கள் மனசில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாதிக்கிற விஷயங்கள் பேப்பரில் எழுதிட்டிங்கன்னா மனசுல இருந்தும் வெளியில் போய்டும். உங்களுக்கு அந்த தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்மாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தானாக தள்ளப்படுவீங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.